திருப்புகழ் 669. குலைய மயிர் ஓதி குவிய விழி வீறு குறுகின் இசை பாடி முகமீதே குறுவியர்வு உலாவ அமுதின் இனிதான குதலையும் ஓர் ஆறு படவேதான் பல வித வினோதமுடன் உபய பாத பரிபுறமும் ஆட அணை மீதே பரிவு தரும் ஆசை விட மனம் ஒவ்வாத பதகனையும் ஆள நினைவாயே. சிலை மலை அதான பரமர் தருபால சிக்கி பரியதான குமரேசா திரு மதுரை மேவும் அமணர் குலமான திருடர் கழுவேற வருவோனே. கலின் வடிவமான அகலிகை பெணான கமல பதமாயன் மருகோனே. கழனி நெடு வாளை கமுகு ஒடிய மோது கரபுரியில் வீறு பெருமாளே. மனம் ஒவ்வாத பதகனையும் ஆள நினைவாயே. கரபுரியில் வீறு பெருமாளே. சிலை மலை அதான பரமர் தருபால சிக்கி பரியதான குமரேசா. மேருமலையை வில்லாக கொண்ட சிவபெருமானுடைய புதல்வரே. மயிலை குதிரையாக கொண்ட குமாரக் கடவுளே. அழகிய மதுரையில் இருந்த சமணர்களாகிய கள்வர்கள் கழுவில் ஏற ஞான சம்பந்தராக வந்தவரே. கல்லின் வடிவமான அகலியை பெண்ணாக்கிய திருவடியை உடைய ராமபிரானுடைய திருமருகனே. வயலில் வாழும் வாழை மீன்கள் பாக்குமரம் ஒடிய மோதுகின்ற திரு விரிஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கும் பெருமையில் மிகுந்தவரே. கூந்தல் மயிர் கலைந்து போக குலையவும் கண்கள் குவிய விளக்கத்துடன் பறவைகளின் இசைப்பாடி ஒலி செய்து முகத்தின் மேலே சிறு வியர்வைகள் தோன்றி உலவ அமுதம் போன்ற இனிய குதலை சொற்களும் ஒரு வழியாக தோன்றவே பல வகைப்பட்ட வினோதங்களுடன் 2 கால்களிலும் உள்ள சிலம்பு அசைந்து ஒலிக்கவும் மகளிர் மேல் அன்பு எழுகின்ற ஆசையை விடுவதற்கு மனம் ஒத்து கொள்ளாத இப்பாதகனையும் ஆண்டு அருள நினைந்து அருளுவீராக. சிலை மலை அதான திரிபுரம் எரித்தபோது சிவபெருமானுக்கு மேருகிரி வில்லாக இருந்தது. அதனால் குன்றவில்லி என்று சிவபெருமானை அழைப்பர். கௌதம முனிவரின் சாபத்தால் கல்லாக கிடந்த அகலிகையை மறுபடியும் பெண்ணாக்கிய திருவடி ராமபிரானுடைய திருவடி என்பது நினைவூட்டப்படுகிறது. விரிஞ்சிபுரத்து வேலவரே, மாதர் மயல் அற அருள் புரிவீராக என்று வேண்டியவாறு.